அந்த ஆயத்துல் குர்சி எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளது என்று சொன்னால், ஒரு முறை நீ ஆயத்துல் குர்சியை ஓதுனீங்கன்னு சொன்னான், முதல்ல இந்த தீ பார்வை இருக்குது பாருங்க, படுபாவிங்க கழுகு பார்வை. பார்வையில ரெண்டு வகை இருக்குது. ஒண்ணு கருணை பார்வை, இன்னொன்று கழுகு பார்வை. அல்லாஹ் பாதுகாப்பானார். மனித பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அளவிலா கருணையும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக அருள் பெரும் ஜோதி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. உலகத்தின் படைப்புகளில் மனிதன் எப்படி சிறந்தவனோ, வாரத்தின் நாட்களில் ஜும்மா நாள் எவ்வளவு சிறந்ததோ, ஒட்டுமொத்த குர்ஆனிலும் தலை சிறந்த சூரா ஃபாத்திஹா அதற்கு அடுத்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆயத்தை தான் ஃபஜ்ரில் தினசரி ஓதப்படக்கூடிய குர்ஆனில் அல்ஹம்துலில்லாஹ் ஓதப்பட்டது. அல்லாஹு தஆலா அந்த ஆயத்துல் குர்சியை எவ்வளவு எளிமையானதாக ஆக்கியிருந்தால், சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு ஆயத்துல் குர்சி தெரியும். சமூகத்தில், முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு ஆயத்துல் குர்சி தெரியும். காரணம் என்ன? அந்த வார்த்தைகளில் உள்ள எளிமை, அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஒரு வசீகரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆயத்துல் குர்சியின் மீது தீராத ஒரு மோகத்தை, பாசத்தை சமூக அரங்கத்தில் அல்லாஹ் தஆலா வைத்தான். அதனாலதான் சின்ன குழந்தைகளுக்கு நாம மக்தப் எடுக்கிறோமே, இந்த மக்தபுடைய அந்த பாடங்கள்ல ஒரு பகுதியாக இந்த சூறாக்கள் மனனம் அப்படின்றத கொடுப்போம். அந்த சூறாக்கள் மனனம் அப்படின்னு வரும்போது முதலாக அந்த பிள்ளை அமுதவாய் திறந்து அவைகளுக்கு நாம போதிக்கக்கூடிய அந்த ஹிஃப்து வகுப்பில் முதலாக நம்ம போதிக்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயத்துல் குர்சி தான். பெண்களை கேட்டு விட்டுருவாங்க, என் புள்ள ஆயத்துல் குர்சி ஓதும், 1-2 சொல்லி கொடுத்துருக்குறேன், ஒன்றை கிடக்கட்டும்னு ஓதுது, சொல்லி கொடுத்துருக்குறேன், ஒன்றை கிடக்கட்டும்னு ஓதுது, நீங்க கொஞ்சம் முறையா தர்தீப் பண்ணி சொல்லி கொடுங்க ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லி இந்த தாய்மார்கள் சொல்றத நாம கேட்போம். ஒரு குழந்தை, சின்ன குழந்தை வர்றா, நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்ன பிள்ளை. அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் ஆயத்துல் குர்சியை சொல்லி கொடுங்க. அப்படி என்ன இந்த ஆயத்துல் குர்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த தனி பண்புகள் இருக்குது பாருங்க. அவனுடைய அந்த ஒருத்தரை பத்தி நாம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது சும்மா பொதுவா இவர் எனக்கு தெரிஞ்சவர்னு சொல்ல மாட்டோம். கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் பதவியிலோ, பட்டத்திலோ, அறிவிலோ, ஞானத்திலோ கொஞ்சம் உயர்ந்தவர்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை கொடுப்பான், அந்த வார்த்தையும் கொடுத்துருவான். அவங்க யார் தெரியுமான்னு சொல்லிட்டு சில சிறப்புகளை என்ன செய்வோம், அது முகஸ்துதி, அது மண்ணாங்கட்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முகஸ்துதி இவர் இப்படி புகழ்றதுனால அப்படின்னு இவர்கிட்ட அறிமுகப்படுத்தி புகழும் போது அவர் என்ன, இவருக்கு என்ன போகும்போது ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டா போறாரு,
இல்ல, இவருடைய அந்த ஃபலாயிலை ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்னு சொன்னா மனிதர்களை வைத்து பேச வருவான். ஒரு மூமினுக்குள்ள அந்த பஷாரத்துல நற்செய்திகள்ல 2 விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய பஷார் நற்செய்தி. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கனவுலே அல்லாஹ் தஆலா காட்டிடுவான். சில பஷாரத்தை கொடுப்பான். சுற்றிலும் சொர்க்கத்தை போல ஒரு தோற்றத்தை கொடுப்பான். நீண்ட காலமாக ஒரு நேமத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார் அவர். அந்த நேமத்தை என்னமோ கையில கிடைச்ச மாதிரி கொடுப்பான். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, உம்மு ஹானி ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன். அது பயமாவும் இருந்துச்சு, ஆனந்தமாவும் இருந்துச்சு. அந்த நேரத்துல எனக்கு உள்ளத்துல மகிழ்ச்சியும் வந்துச்சு, ஒரு விதமான பதட்டமும் வந்துச்சு அப்படின்னு அந்த உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, உங்க தொடையில இருந்து ஒரு பகுதியை வெட்டி என் மடியில, 2 பகுதியை வெட்டி என் மடியில போடுற மாதிரி கனவு வந்துச்சு. அது ஒரு மாதிரியாவும் இருந்துச்சு. ரசூலுடைய உறுப்பை நான் வாங்குறனே அப்படின்ற அந்த ஒரு நல்ல இதுவும் இருந்துச்சு. அப்படின்னு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா உம்மு ஹானி, அல்லாஹு தஆலா கூடிய விரைவில் என் பிள்ளைக்கு பாத்திமாவுக்கு 2 குழந்தைகளை அருள் செய்வான். அந்த குழந்தைகளை நீ மடியில வச்சு கொஞ்சுவ அல்லது பால் கொடுப்ப, என்னமோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நடந்துச்சு. பின்னாடி என்ன செஞ்சுச்சு, இது ஒரு உம்முஹானிக்கு உள்ள பஷாரத். இதே போல நம்ம ஆமால்களை நல்லபடியான முறையில ஒரே துவாண்டு அழுதுகிட்டே கிடக்கிறார். அதனாலதான் சொல்லுவேன், இஸ்திகாராவை தொழுவுங்க. ஹாஜத்துக்கள் நிறைவேறன்னு சொல்லி 4 பேர்கிட்ட போய் புலம்புறதை விட, நான் சொல்லுவேன், உங்களுக்கு அல்லாஹு தஆலா கூடிய விரைவில் ஒரு அற்புதமான சூஃபியாக்களுடைய கவுலின்படி ஒரு 40 நாள் தொழுது பாருங்களேன். 40 நாளுக்குள்ளாக இஹ்லாஸா தொழுகணும். இமாம் ஜமாத்தை விடக்கூடாது. இமாம் ஜமாத்தோடு இஸ்திகாரா பூவோடு சேர்ந்துதான் 6 மணக்கும். சும்மா இஸ்திகாரா மட்டும் தொழுதுட்டு எனக்கு வரலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. முதல்ல ஃபர்ல முடிங்கப்பா. ஃபர்ல முடிச்சுட்டு இமாம் ஜமாத்தை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல ஓய்வு பெறக்கூடிய நேரத்துல, நீங்க ஓய்வு பெறக்கூடிய நேரத்துல அல்லாஹ்விடத்துல வைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான கோரிக்கை தான் தொழுகையின் வடிவான இஸ்திகாரா. நலவை நாடி தொழும் தொழுகை. அப்போ கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூட காணொலி போட்டு அந்த காணொலி நல்லவே போச்சு. முதலாவது ரகாத்தில் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி ஓதுங்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி அப்படின்றது உதவியை உங்களுக்கு பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான சூரா. இரண்டாவது ரகாத்துல இறைவனுடைய தௌஹீதை சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு சூராவை, குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுங்கள். இப்படி தொடர்ந்து நீங்க தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு பஷாரத் வரும். எப்படி வரும்டா, நல்ல மனதுக்கு ரம்மியமான, உங்களுடைய துவா கபூல் ஆயிடுச்சு, உங்களுடைய சூழ்நிலை எல்லாமே கரெக்டா இருக்குது, அல்லாஹ்விடத்துல ரப்புல் ஆலமீன் உடனடியாக உங்களுக்கு பச்சை கொடி காட்டிட்டான் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அந்த கனவுலேயே அதற்குண்டான அனுகூலங்கள் ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு வகையான பஷாரத். ரெண்டாவது அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது பஷாரத் அப்படின்னும் போது அல்ஹம்துலில்லாஹ், ஒண்ணு அல்லாஹ்விடம் இருந்து ஏற்படக்கூடிய பஷாரத். ரெண்டாவது என்னண்டா, அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்குள்ளேயே சூழ்நிலைகள் எல்லாமே சரியாக அமைவதை போன்ற ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். மனைவியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு இன்பம் தரக்கூடியவளாக மாறுவார். பேச்சுக்கள், சூழ்நிலைகள், மாஹவுல் எல்லாமே. இப்படி சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய எல்லாவற்றையும் ஒரே சேராக பெற்றுத்தரக்கூடிய ஒன்றுதான் ஆயத்துல் குர்சி என்பது. இந்த ஆயத்துல் குர்சி தலைமைத்துவம் மிக்கது. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தௌஹீதையும் சொல்லுது, ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்பையும் சொல்லும். ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்டவன் சொல்லி இன்ட்ரோடியூஸ் சொன்னா இல்லையா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனை தவிர கடவுள் இல்லை. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமாப்பா? அவன் உயிர் உள்ளவன், பலமிக்கவன். நீ நினைக்கிற மாதிரி அவனால முடியுமோ முடியாதோ அப்படிலாம் இல்ல. பலமிக்கவன் அவன். லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். அவனை சிறு தூக்கமும் தொடாது,
பெருந்தூக்கமும் தொடாது. லகு மாபி சமாவாத்தியமா பில்லார், வானம் பூமி அனைத்துமே அவனுக்கு தான் சொந்தம். பூமியில் உள்ள அனைத்துமே அவனுக்கு தான் சொந்தம். வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அதீம். அந்த ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்ப இந்த வார்த்தைகள் என்ன செய்யணும் சொன்னா சொல்லும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இறைவனை பற்றி உள்ள அறிமுகமும் அங்கு ஏற்பட்டு விடுகிறது, இறைவனுடைய பாதுகாப்பும் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு நபரை நீங்க இப்படி சொல்லும் போது மனிதனாக இருக்கக்கூடிய அவனுக்கே சந்தோஷம் ஏற்படும். எங்கேயோ ஒரு வாரத்துல கடந்த என்ன கூப்பிட்டு ஹஸ்ரத் நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே, நான் செஞ்ச ஹிதுமத்தை இப்படி சொல்லிட்டீங்களே, எப்ப அது சொல்லணும் அல்லா நாடி இருக்குன்னு அதான் சொல்லிட்டேன். நான் சொன்னா இல்லையா, பஷாரத்து ஒண்ணு அல்லாவிடம் இருந்து ஏற்படும், இன்னொன்னு மனிதனுடைய வாயால் அல்லாஹ்வுத்தாலா சொல்ல வச்சிருவான். இன்னொன்னு என்ன செய்வான், அந்த மாஹவுல் எல்லாமே கரெக்டா இருக்கும், இன்னொன்னு மனிதனுடைய வாயாலே சொல்ல வச்சிருவான் இவர் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா. இது நீங்க முகஸ்துதியோ பெருமையோ அப்படியோ இப்படியோ இல்ல, வஞ்ச புகழ்ச்சின்னு ஒண்ணு இருக்குது. அந்த வஞ்ச புகழ்ச்சியை மட்டும்தான் மார்க்க தடுக்குதே ஒழிய, உங்கள்கிட்ட உள்ள சிறப்பை சொல்லி ஒருத்தட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்டா, அது பெருமையும் ஆகாது முகஸ்துதியும் ஆகாது. சட்டம் தெரியாம குழப்பிடக்கூடாங்க சில பேர். என்ன பண்ணுவாங்கடா, என்ன புகழாதீங்க, உன்னை புகழலப்பா, உன்கிட்ட இருக்கிற விஷயத்த நான் சொன்னேன், மற்றவங்களுக்கு நீ ஒரு ரோல் மாடலா மாறணுன்றதுக்காக சொன்னன்ற அந்த தூய்மையான எண்ணத்தை நெஞ்சத்தில் வைத்திருக்கிறவரு உங்களை பத்தி சொன்னாருன்னு சொன்னா அதை பஷாரத்தா எடுத்துக்கொள்ளுங்க. அது ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஒரு குட் நியூஸ் தான் இது. ஒன்னும் தன்னை பத்தி சொல்லிட்டு தன்னுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு மனிதனில் இருக்கிறது அப்படின்றத அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஐங்கால தொழுகையில லட்சிய பிடிப்போடு ஆயத்துல் குர்சியை நீ ஓதுனீன்னு சொன்னா, சலாம் கொடுத்த உடனேயே ஆயத்துல் குர்சியை ஓத ஆரம்பிச்சிடுறாரு. எங்க ஊர் ஷாஃபியாக்கள் பள்ளிகள்ல, நம்ம ஊர் சைட்ல ஷாஃபியாக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கொஞ்ச நேரம் இருப்பாங்க. இங்க நம்ம அப்படி இருக்க முடியல. ஆயத்துல் குர்சி எல்லாம் ஓதி ஊதுவார் நெஞ்சில ஓதிட்ட பிறகுதான் என்ன செய்வாரு, ஊதிட்ட பிறகுதான் துஆவை ஆரம்பிப்பாரு அங்குள்ள இமாம்கள்லாம். அப்போ இப்படி ஓதும் போது என்ன நடக்குது, புகாரில ஒரு ஹதீஸ் வருகிறது, தொடர்ந்து பக்து தொழுகைக்கு பிறகு சூரத்துல் ஆயத்துல் குர்சியை ஒருவர் தொடர்ந்து கொண்டே இருந்தாரே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் லா யம்னஉஹு துஹூலல் ஜன்னா இல்லல் மௌத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை சொர்க்கத்திற்குள்ள நுழைவதில் இருந்து மரணத்தை தவிர வேறு எதுவுமே தடை செய்யாது. அல்லாஹ் உங்களை என்னை கபூல் செய்வானா. எவ்வளோ பெரிய பாக்கியம். மரணம் மட்டும்தான் தடை, மரணம் மட்டும்தான். மௌத்தாயிட்டா சொர்க்கத்தை பார்த்துருவார். சொர்க்கக்குள்ள நுழைய மாட்டார். கபர்ல இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஜன்னத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு, ஜன்னத்தின் ஜன்னல்கள் திறக்கப்பட்டு, அந்த ஜன்னல் வழியாக, அந்த வாசல் வழியாக தான் இருக்கின்ற அந்த பேருந்துகளை எல்லாம் நீ கபர்ல இருக்கும் போதே எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சுக்கோ நல்லா காட்டிடுவான். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த பாக்கியத்தை விட உலகத்துல என்ன பாக்கியம் வேணும் நமக்கு? மறுமை 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 சொர்க்கம் வேண்டும் என்பதற்காகத்தானே நம்முடைய சேவைகள், நம்முடைய தொழுகைகள், நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய திக்ருகள், நம்முடைய ஃபிக்ருகள் அனைத்தும் ஒரு சேர எனக்கு கிடைக்க காரணமாக இருக்கின்ற ஆயத்துல் குர்சி எவ்வளவு பெரிய உயர்வானது ஒன்று, எவ்வளவு பெரிய உயர்வான ஒன்று. இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த ஆயத்துல் குர்சி வெறும் குர்ஆனில் மட்டுமல்ல, இறைவனால் இறக்கி அருளப்பட்ட தௌராத்திலும் ஆயத்துல் குர்சி இருக்கிறது, இஞ்சிலும் இருக்கிறது, ஜபூரிலும் இருக்கிறது. சகோதரர்களே, அனைத்து வேதங்களிலும் இந்த ஆயத்துல் குர்சி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய தரஜாவில் உயர்கிறது சகோதரர்கள். அதாவது ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய 4 வேதங்களிலும் அல்லாஹ் அதை தௌஃபீக் செய்வார். 4 வேதங்கள்ல எல்லாமே இருக்காது, இடைசர்கள் செய்யப்பட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் மாறி போச்சு. ஜபூரு, இஞ்சில், தௌராத் எதுவுமே இல்லை. ஆனா 3லயுமே அச்சர சுத்தமாக ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா அது ஆயத்துல் குர்சி என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆயத்துல் குர்சி எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளது என்று சொன்னால், மேலும் சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை நீ ஆயத்துல் குர்சியை ஓதுனீங்கன்னு சொன்னாங்க. முதல்ல இந்த தீ பார்வை இருக்குது பாருங்க, படுபாவிங்க,
கழுகு பார்வை. பார்வையில 2 வகை இருக்கு. ஒண்ணு கருணை பார்வை, இன்னொன்று கழுகு பார்வை. எல்லாம் பாதுகாப்பான மனித ஷைத்தான்களால், மனிதன் உள்ள அந்த இப்லீஸால் தூண்டப்பட்ட ஒரு பார்வை, கழுகு பார்வை. அந்த பார்வையினுடைய தாக்கத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஐனு ஹக்குன் அப்படின்வாங்க. கண்திருஷ்டி என்பது சத்தியம் அப்படின்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால எல்லாத்துக்கும் போய் டபரா அடிச்சுட்டு இருக்க கூடாது. நான் இப்படி போனேன்னா இப்படி வந்தேன்னா எல்லாம் வந்துருச்சுங்க, யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட மட்டும்தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் டபரா அடிக்க கூடாது. சில பேர் அம்மா அப்படி நியாமத்தை ரப்பிக்க பஹத்திஸ், அல்லாவுடைய நியாமத்தை வெளியில எல்லாத்தையும் பறைசாக்காது. அது இல்லை, அது தவறா சிந்திக்கிறது. இந்த மாதிரி உங்க வீட்டுல உள்ள வருமானத்தை எல்லாம் வெளியில சொல்லல அல்லாஹ் தஆலா. உனக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்தான்னு சொன்னா நல்ல ட்ரெஸ் பண்ணு, நீட்டா ட்ரெஸ் பண்ணு. கஞ்சிக்கு எவ்வளவு போட்டுருக்குது? 5000 ரூபாய், 10,000 ரூபாய் போடுறேன். இதுதான் 2 கஞ்சி. ஏன்? எனக்கு கொடுத்துருக்கான், என் ரொம்ப கொடுத்துருக்குறான். அதை விட்டுட்டு தலைவர் எவ்வளவு போட்டிருக்காங்க, முன்னாடி ஒருத்தர் இருந்தார் நிர்வாகி, யாரையும் எவ்வளோன்னு கேட்குறாங்க, முன்னாடி பார்ப்பார், பார்ப்பார் அந்த லிஸ்ட்டை பார்த்து இவ்வளோ இது இவர் குறிப்பிட்ட ஆள் இவர் எவ்வளோ போட்டிருக்காரு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட 100 ரூபா அதிகமாக்குவார். சிரிப்பாக வரும். இப்போ நான் சத்தம் போடுவேன், ஏன் ஹத்தியார் நீங்களா தலைமையில போய் போடணும், அதை விட்டுட்டு அவங்க எவ்வளோ போட்டிருக்காங்க, இவ்வளோ போட்டிருக்காங்க, அவங்கள உங்களுக்கு இமாம், நல்ல இமாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவேன். சோசியலான மனுஷன், அதனால அவர்கிட்ட ஃப்ரீயா பழகுன்னு வச்சுக்கிறேன். அல்லாஹ் அந்த உலகத்துல இல்ல. அவங்க எதுக்காக சொல்ல வர்றேன்டா, தர்மத்தின் விஷயத்துல வெளிப்படுத்து, உன் உடையின் விஷயத்துல வெளிப்படுத்து. விருந்துக்கு கூப்பிடுறோம், விருந்துக்கு கூப்பிடுறாரு ஒருத்தரை, ரொம்ப எளிமையா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கஞ்சம் பிடிச்ச மாதிரி உப்மாவை கிண்டி வைக்கிறான். இந்த இடத்துலதான் வெளிப்படுத்துறதுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு வீட்டுல உள்ள வருமானத்தை ஃபுல்லா சொல்லி, எங்க வீட்டுல இது செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம் வரக்கத்தை குட்டுறான்டா. 4 பேர் ஆன்னு கேட்பான். ஆனா எல்லாருடைய கண்களும் கருணை கண்களாக இருக்காது, கழுகு கண்களும் அதில் இருக்கிறது. நல்லா பாதுகாப்பான அப்படியே பஸ்பமாக்கிடும். சில பேர் பாத்தீங்கன்னா திடீர்னு சரிஞ்சிருவாங்க. அந்த பார்வையிலிருந்து பாதுகாக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்லீஸினுடைய தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கிறது, தீய பார்வையின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கிறது. இப்லீஸ்னால் எந்த சூழ்ச்சியும் செய்ய முடியாது. தினசரி ஆயத்துல் குர்சியினுடைய வளமை உள்ளவர், அந்த ஔராதை தொடர்ந்து தன் வாழ்க்கையின் ரொட்டீனாக ஏற்படுத்தி கொண்டவரை ஷைத்தானோ அல்லது ஷைத்தானால் ஆட்டிவிக்கப்பட்ட தீய கண்களோ எந்த விதமான பாதிப்பையும் தர முடியாது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இதுபோல அலர்ட்ட கொடுத்துருவான், விழிப்புணர்வை கொடுப்பான். வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி நினைப்போம். ஒரு நபர் சின்ன வயசுல இருந்து நமக்கு பழக்கம், இந்த ஆயத்துல் குர்சியினுடைய பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அவன் ஒரு துரோகியாக இருப்பான். யாரு? நீங்க யார்கிட்ட போய் வியாபாரம் பண்ணணும் அல்லது வேறு வகையான கொடுக்கல் வாங்கல் செய்யணும்னு சொல்லி தாங்க நினைக்கிறீங்களோ, நீங்க வெள்ளஞ்சி மனமா இருப்பீங்க. அவன் அப்படி இருப்பான்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. உங்கள்கிட்ட சிரிச்சு பேசுவான், தேனின் இனியமான இனிமையான வார்த்தைகளால பேசுவான். நீங்க நம்பி என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா, அவர் நல்லதானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு நானும் நீயும் பண்ணிடுவோம். இப்படி ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் சொல்றாங்க உலமாக்கள். அப்படி ஒரு சூழல் ஆயத்துல் குர்சி ஓதக்கூடியவருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். தொடர்ந்து ஓதணும், டெய்லி ஓதணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓத சொன்னாங்களோ அப்படி ஓதணும். அப்படி ஓதுனீங்கன்னா தவறான மனிதர்கள் யாருன்றத மலக்குகள் என்ன செய்யறாங்களா? சுப்ஹானல்லாஹ், ஒரு அரபி உஸ்தாத் தான் சொல்றாங்க, தவறான மனிதர்களை என்ன செய்வாங்க மலக்குகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்ல வேணாம் அப்படின்வாங்க. நீ கொடுக்காத, அவன் மோசமான பேர் வழி, நீ கொடுக்காத. என்ன இப்படி சொல்றீங்க?
இப்படின்னு நினைப்பு வருது. எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன், ஆனா வேணாம் 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 வேணாம்னு வருது, அப்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. நிறைய இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் வரக்கூடிய வாரம் அது சம்பந்தமான விளக்கங்களை சொல்லலாம். அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் எல்லா மாந்தருக்கும் மாணிக்கமான மாணவியால் தரப்பட்ட மாணிக்கமான மாசற்ற இறைவனால் தரப்பட்ட இந்த வாக்கியத்தை தினசரி நாமும் ஓதக்கூடிய பழக்கத்தையும், நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிச்சலங்களை ஓத வைக்கக்கூடிய பழக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. சுபான்.